Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி, ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட இரண்டாவது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும். ஸோ இந்த இந்தியாவோட பூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து இந்த 4 டீம் வந்து இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கு நியூசிலாந்துக்கு நடந்தது. அதுல வந்து நியூசிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க. இது இந்த பூலோட செகண்ட் மேட்ச் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிரிவு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை வச்சு ஜாயின் பண்ணுங்க. ஸோ நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் நம்ம நேம் பயன்படுத்தி பிரைம் அது இதுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம எதுவுமே பிரைம் அந்த மாதிரிலாம் பண்றதுல நான் என்ன டீம் போடுறனோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம அந்த எதுவுமே கொடுக்கறது இல்லை. அது பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல டீம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ஒரு 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணலாங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெமோ டீம்ஸ், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எந்த காசு இது மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன டீம் போறனோ அதை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸ் கூட பாப் ஆப்ஷன் குபேர் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டீம்ஸ் எல்லாம் அடுத்ததுங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ஸ் அப்டேட்ஸ் ஏதாவது வருது, பிளேயர்ஸை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்கிறதுனாலும் அதை நாங்கள் அதில் ஷேர் பண்றோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டீம்ஸ் கிரியேட் பண்றப்போ. ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் நான் சொல்லுவேன் இந்த XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும். இதுல கிராண்ட் லீக்ஸுமே கண்டென்ட் பண்ணிருக்காங்க, ஃப்ரீ கிவ்வேஸும் இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அந்த கம்மியா இருக்கக்கூடிய அதில் சேவ் பண்ற பண்ணி வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட் கூட நீங்க கட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த XL11 ஆப்ல இந்த பிப்ரவரி 19 இருந்து மே 31 வரைக்கும் நம்ம தமிழ் பெல் சார்பா ஒரு லீடர் போர்டும் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ யாரெல்லாம் ஒரு 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ஏதோ ஒரு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்றீங்க, அது எல்லாமே அந்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ள இருக்கிறது எல்லாமே கால்குலேட் ஆகி கடைசியா வந்து டாப் 3ல வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு கோவா ட்ரிப் கூட்டு போற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம தமிழ் பெல் சார்பா. ஸோ இது வந்து இப்போ ஸோ இந்த IPL டைம்ல இன்னும் நிறைய லீடர் போர்ட்ஸ்ல நம்ம கொடுப்போம். நம்ம தமிழ் பெல் சேனல் சார்பா நிறைய கொடுப்போம். ஸோ அது எல்லாமே பண்ணிக்கங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 20 பிப்ரவரி மதியம் 2:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குது? துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. ஸோ இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பாகிஸ்தான்ல தான் நடக்குது. ஸோ இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இந்தியா விளையாடுற மேட்சஸ் எல்லாத்துலயுமே இந்த துபாய் பிச்சில் தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்தியா விளையாடுற எல்லா மேட்சுமே துபாயில தான் வந்து நடக்கும். இந்த துபாயோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். இங்க கடைசியா விளையாண்ட ஒரு 5 ODIல வந்து ஆவரேஜ் ஸ்கோரே 195 200 அவ்வளவுதான் இருக்கு. ஸ்பின்னர்ஸும் சரி, ஃபாஸ்ட் பாலர்ஸ் இன்சைட் சீரிஸ்ல நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. அவுட்ஃபீல்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல கடைசியா விளையாண்ட ஒரு 5 மேட்சஸ்ல. ஆனா இது ஒரு பெரிய ஒரு டிராஃபி அப்படிங்கிறப்போ ஒரு லீக் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கொஞ்சம் பேலன்ஸ்டு ஆன ஒரு விக்கெட்டை தான் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. லைக் ஒரு 245 to 260 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் வந்து இருக்கும். கொஞ்சம் பேலன்ஸ்டான ட்ராக் தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு, ரைட். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான லீக் அப்படிங்கிறதுனால ஒரு பேலன்ஸ்டான ட்ராக்கை தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. இருந்தும் அபிஷியலா பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க கடைசி 5 வருஷத்துல. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தான் இந்தியா வின் பண்ணிருக்காங்க. பங்களாதேஷ் 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மேபி அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல விளையாடுறப்போ பங்களாதேஷ் வந்து வின் பண்ணிருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இருந்தாலும் ஹெட் டு ஹெட் அப்படிங்கிறப்போ நம்பர்ஸ் தான் இங்க பேசும். ஸோ அதுல வந்து பங்களாதேஷ் தான் வந்து 3 மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச், அதாவது 5 வருஷத்துல கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து பங்களாதேஷ் தான் நம்பர் வைஸ் பாக்குறப்போ. ரீசன்ட் ரெக்கார்ட், ஸோ இதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 ODI இங்க நடந்திருக்கு. கடைசியா விளையாண்ட 5 ODIல 193 தான் ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இருக்கு. 67 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 39 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து 28 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேஷனான ஒரு கிரவுண்ட் தான், கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கா இருக்கும்.
அவுட்ஃபீல்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெக்கார்ட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 240ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோர் வருவதற்கு சான்சஸ் இருக்கும். ஒரு பேலன்ஸ்டு ட்ராக்காவே கொடுத்தாலுமே ஒரு 245 to 260 ரன்ஸ் வரைக்கும் தான் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் சுமன் கில் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் அண்ட் ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, முகமது சமி, அர்ஷதீப் சிங் அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து தன்சிதாசன் அண்ட் சௌமியா சர்கார் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் நஜ்முல் அஸ்வன் சாண்டோ, டுவைட் ஹரிடாய், மெஹதி ஹசன் மிராஸ், முஸ்கிஃபிகர் ரஹீம் அவர் தான் வந்து அந்த டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததான் மஹமதுல்லா, ரிச்சர்ட் ஹுசைன், தஸ்கின் அகமது, தென் முஸ்டிபிஷர் ரஹ்மான், தென் தன்சித் சாகிப். ஸோ இது வந்து பங்களாதேஷோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவராலா ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ், ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியாவுக்கு ஃபேவரா தான் ஃபேண்டசி பிளே பண்ற கிட்டத்தட்ட 98% ஆஃப் யூசர்ஸ் இந்தியாவுக்கு ஃபேவரான ஒரு டீமை வந்து உருவாக்கிடுவாங்க. ஸோ 2-3% தான் பங்களாதேஷ்க்கு ஃபேவரா வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இந்தியாவுக்கு ஃபேவரா போறதா இருந்தாலுமே பங்களாதேஷ்க்கான பிளேயர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியன் டீம்ல இருந்து யாரெல்லாம் ஒமிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அவங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ணா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இல்லை, இவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா இவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி ஓரளா பாத்துருவோம். ஏன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பிரிடிக்டபிள். ஸோ யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்களோட ஆர்டர் வைஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம் யார் டாப் ஆர்டர் மூவ் ஆவா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இந்தியன் டீமை பார்த்துருவோம். பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்து அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் நீங்க ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியன் டீம்ல இருந்து நீங்க பிளேயர்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பங்களாதேஷ்ல இருந்து பார்த்துருவோம். தன்சிதாசன் அண்ட் சௌமியா சர்கார் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சௌமியா சர்காருக்கு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா தஸ்கின் அகமது, முஸ்டிபிஷர் ரஹீம் அண்ட் தன்சித் சாகிப், இப்படி 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு ரிச்சர்ட் ஹுசைன் அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 10 ஓவர் வருமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. மினிமம் வந்து ஒரு 7 ஓவர் வரைக்கும் ஒரு போல் பண்ணுவார். ஸோ மினிமம் 7, மேக்ஸிமம் 10, மினிமம் 7 ஓவர் அந்த கான்செப்ட். மெஹதி ஹசன் மிராஸ், ஸோ அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் வரைக்கும் வரும். ஏன்னா அவர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்போசிட் டீம் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் அவ்வளோக்கும் இல்லை, லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லை. மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து அக்சர் பட்டேல், ஜடேஜா அந்த காம்பினேஷன் தான் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ மெஹதி ஹசன் இருந்து ஓவர் போடுவாரு, ஒரு 8 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ரிச்சர்ட் ஹுசைன் இருந்து ஒரு 7ல இருந்து ஒரு 10 ஓவர் வரைக்கும் அவங்க கான்செப்ட் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே அவங்களோட 10 ஓவர்ஸ் போல் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ சௌமியா சர்கார் இருந்து மினிமம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ பவுல் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவர் அடிக்கக்கூடிய ஒரு 25 ரன் அந்த ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். இது அவருக்கான ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கு. ஸோ மல்டிபிள் டீம்ஸ் போடுறப்ப அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்ல சௌமியா சர்காருக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல டச்ல தான் இருக்காரு. இந்தியன் டீம் கூட நல்லாவும் அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த தன்சிதாசனை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டக்கூடியவர் T20ஸ்ல. ஸோ ஓடிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஆப்போசிட்டா ஆடணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆடணும். ஸோ தன்சிதாசன் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட வந்து கொஞ்சம் வீக். அவர் லெஃப்ட் ஹேண்டர் தான், பட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கொஞ்சம் நிறைய மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு அவரோட ரெக்கார்ட்ஸ் பாக்குறப்போ. ஸோ அந்த வகையில இந்தியன் டீம்ல இருந்து அர்ஷதீப் சிங்கோட இன்சியல் ஸ்விங் வந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு ட்ரபிள் கொடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நாட் ஓன்லி அர்ஷதீப் சிங், பர்டிகுலர்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகைன்ஸ்டா நல்லா போல் பண்ணக்கூடிய முகமது சமி வேற இருக்காரு இன்சியல் ஸ்டேஜஸ்ல. அவர் ரவுண்ட் தி ஸ்டிக்ல இருந்து போல் பண்ணாருன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்றப்போ பால் நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகைன்ஸ்டா. ஸோ முகமது சமி தென் அர்ஷதீப் சிங் இப்படி 2 பேர்த்துக்கிட்ட இருந்துமே தன்சிதாசனுக்கு வந்து ஒரு சீரிஸ் ட்ரெண்ட் வந்து இன்சியல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. அதுலயுமே அவர் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வீக்குங்கிறதுனால அர்ஷதீப் சிங் கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அவருக்கு இருக்கும். மேபி அவருக்கு பேட்டிங்ல இருந்து ஒரு 20 ரன்ல இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான், வேற எந்த அட்வான்டேஜும் அவருக்கு இல்லை. நஜ்முல் ஹுசைன் சாண்டோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல 1 மேட்ச் 2 மேட்ச் ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் இந்த இன்னிங்ஸ் அந்த இன்னிங்ஸ்லாம் கிடையாது, 10ல ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடுவாரு. அவருடைய உடனே அவர் கேப்டன் ஸ்நாக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். ஸோ நஜ்முல் ஹுசைன் சாண்டோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அல்டிமேட் ஃபார்ம்லாம் இல்லை. இப்ப நடந்த அந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல கூட கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் வெளியே அவுட் சைட் பங்களாதேஷை தாண்டி வெளியேன்னு போயிட்டா 10ல 1 மேட்ச் 2 மேட்ச் ஆடுறதே அது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு நான் சொல்றேன். ஸோ ஒரு 25 to 30 ரன் அடிச்சாவே ஒரு டீசன்ட் ஸ்கோர் தான். பட் அந்த ஃபேண்டசி டீம்ல வரணும் அப்படின்னா வேற ஏதாவது அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல
ஃபேண்டசி டீம்ல அவர் வரதுக்கான வாய்ப்பு 10ல் 1 மேட்ச் 2 மேட்ச்ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் தான் இருக்கு. பெருசா அவர்கிட்ட இருந்து ஒரு இது இல்லை. ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ், ஒரு ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்ல நல்லா பவுல் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலர்னு இந்தியன் டீம்ல யாரும் இல்லாதது ஒரு பிளஸ் அவருக்கு. தென் ஸ்விங் பவுலர்ஸ்க்கு சொல்லவே தேவை. ஹர்திக் பாண்டியா வரைக்கும் நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ தஜிபுல் சண்டை பொறுத்து மேபி அந்த 25 to 30 ரன் தான். இது ஒரு கான்செப்ட். ஆனா நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், 10ல் 1 மேட்ச் 2 மேட்ச் அவர் ஆடிடுறாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஏதாவது ஒரு டீம்ல மட்டும் வேணா அந்த காம்பினேஷன்ஸ் பங்களாதேஷ்ல இருந்து எடுக்கக்கூடிய இந்த 4 பிளேயர் ஒரு 3 பிளேயர் காம்பினேஷன்ஸ்க்கு அவரை நீங்க ஆப்டா வச்சுக்கோங்க. அவரை விட பாயிண்ட்ஸ் அதிகமா எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இங்க இருக்கு. நான் அதையும் சொல்றேன். ட்ருவைட் ஹரிடாய், இந்த ஹரிடாயை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான பிளேயர், உண்மையிலேயே ரொம்ப 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 குவாலிட்டியான பிளேயர். பட் மைனஸ் என்ன அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது டோட்டலி ஃபிளாப். அவர் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவரால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவர் ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ரன்ஸை வந்து ஆடிடுறாரு. கிட்டத்தட்ட 10ல் 7 to 8 மேட்ச் வரைக்குமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காரு. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். மோஸ்ட் ஆஃப் பெருசா அவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கானா பெருசா அட்வான்டேஜ் வைஸ் எதுவும் இல்லை. ஒரே ஒரு பிளஸ் அப்படின்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். மேபி 1 or 2 கேச்சஸ் பிடிக்கலாம் ஒரு வாய்ப்பு. அங்க ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால அவர் உள்ளெல்லாம் உள்ளெல்லாம் வைக்க மாட்டாங்க, லாங்ல தான் ஃபீல்டிங் வைப்பாங்க. ஸோ அது வந்து அவருக்கு கூடிய ஒரு அட்வான்டேஜ். பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. எஸ்பெஷலி T20 இருக்கட்டும், ஓடி எல்லாத்துலயுமே அவரோட ஆவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கடைசி கட்டத்துல இந்த 15 ஓவருக்கு வந்து மேட்சை கொண்டு போகக்கூடிய ஒரு எபிலிட்டி அவருக்கு தான் இருக்கு. ஸோ இவருக்கு முன்னாடி மெஹதி ஹசன் மிராஸ் கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்துருவார். ட்ருவைட் ஹரிடாய் கொஞ்சம் டவுன் ஆர்டருக்கு தான் போவாரு. பட் அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஸியல நீங்க ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மினிமம் ஒரு 3ல இருந்து ஒரு 4 டீம்ல கூட நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதிரி சாலிடா ஆடக்கூடிய பிளேயர். ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டீசெண்டா ஆடிடுவாரு. ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும், லோ பர்சன்டேஜ் பிக்காம இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வேணா நீங்க ஹரிடாய்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மெஹதி ஹசன் மிராஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. இப்போ ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பங்களாதேஷ்காக கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஆடுறாரு. 10ல் 9 மேட்ச் வரைக்கும் ஒரு ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாரு. பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ நல்ல ஒரு டச்ல இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்தியா கூடவுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அந்த லாஸ்டா பெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணிட்டு இந்தியா வந்து பங்களாதேஷ் போயிட்டு லாஸ் ஆயிட்டு வந்தாங்க. அதுல முக்கிய பங்கு இவருக்கு தான் இருந்தது. பேட்டிங் சரி பவுலிங் சரி ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ இப்போ கடைசியா வந்து 5 மேட்ச்ல 3 மேட்ச் பங்களாதேஷ் வின் பண்ணி இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் நம்ம மெஹதி ஹசன் தான் இருக்காரு. அவர் கண்டிப்பா செகண்ட் டவுன் வந்துருவாரு. பேட்டிங்ல வந்தாலும் 25 to 30 ரன், தென் 8 ஓவர் பவுல் பண்ண போறாரு. கண்டிப்பா 1 விக்கெட் வரைக்கும் அவரு எடுத்துருவாரு. மினிமம் 1 விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் அவர் கொண்டு வந்துருவாரு. முஸ்ஃபிகர் ரஹீம் ஸோ விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ யூஸ்வலாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ KL ராகுலோட கொஞ்சம் டவுன் ஆர்டர் வருது. ஸோ அவர் பேட்டிங்கான வாய்ப்பே கிடைக்காது. நம்ம வந்து ஆப்போனன்ட் டீமான முஸ்ஃபிகர் ரஹீமுக்கு வந்து நம்ம ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் நம்ம போவோம். ஆனா முஸ்ஃபிகர் ரஹீமை பொறுத்த வரைக்கும் இந்தியான்னு கிடையாது, எந்த நேஷனுக்காக அவர் ஆடினாலுமே பங்களாதேஷ் எப்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகுறது வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு சேஸ் பண்றப்போ ஆப்போனன்ட் டீம் வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுவே ஆப்போனன்ட் டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டாங்கன்னா பங்களாதேஷ் கிட்டத்தட்ட ஒரு 280 to 290 அந்த 300+ கூட ரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஒரு டாப் ஆர்டர் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிறப்பெல்லாம் கடைசி வரைக்கும் ஒரு ஆளா நின்று போராடுவார்கள். செகண்டா சேஸ் பண்ண போறாங்க பங்களாதேஷ் அப்படின்னா நிறைய லாஸ் ஆயிருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் போராடக்கூடிய ஒரு திறமை படைத்தவர் அவரு. ஸோ செகண்டா பேட் பண்றப்போ முஸ்ஃபிகர் ரஹீம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் இம்ப்ரெசிவாகவும் இருப்பாரு. பேட்டிங் வருவதற்கு முன்னாடியே விக்கெட் கீப்பர் மூலியமா மினிமம் 20 to 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவார். ஸோ அது அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்ல வந்தும் கடைசி வரைக்கும் நின்று ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ளவர். நல்ல டச், நல்ல ஃபார்ம். அவரோட கடைசி பாஸ்ட்ல இருக்காரு நினைக்கிறேன். ஸோ கிரிக்கெட் லைஃப்ல பங்களாதேஷ்காக ரொம்ப மூத்த வீரர். கண்டிப்பா வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவார். சேஸ் பண்ணும்போது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருப்பாரு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்கன்னா இந்தியன் டீம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் KL ராகுலோட டவுன், இதெல்லாம் அபிஷியல் லைன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். ஆனா சேஸ் பண்ண போறாங்க பங்களாதேஷ் அப்படின்னா நீங்க முஸ்ஃபிகர் ரஹீமுக்கு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ மஹ்மதுல்லாவுக்கு நம்ம இந்தியன் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேபி இருந்தாங்க, ஒரு 3 பேராவது இருந்தாங்கன்னா மஹ்மதுல்லாவுக்கு போல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால அவர் போல் பண்றதுக்கான சான்சஸ் கம்மி. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கடைசி கட்டத்துல வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயரா ஆடுவாரு. வேற எந்த அட்வான்டேஜும் இல்லை. சேஸ் பண்றப்ப இவரும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. ரிச்சர்ட் ஹுசைன் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு.
ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியாக்கு அகேன்ஸ்டா நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்னு பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் அவருக்கு கிடைக்கும். தென் இது மாதிரி ஓடிஐஸ்ல அவர்கிட்ட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ 8 ஓவர் போல் பண்ண போறாருங்க. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் ஸ்பின்னர் அவரு மினிமம் வந்து ஒரு 15 to 20, கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கா வேற இருக்கு. ஒரு 15 பால் அவர் வந்து டாட் பால்ஸ் போட்டார்னா கூட அதுக்கு ஒரு 5 to 8 பாயிண்ட் சம்திங், ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். தென் கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுப்பாரு. தென் பேட்டிங்ல வந்து ஆடுவாரு. வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் அவரு. ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் அதே மாதிரி மெஹதி ஹாசன் மிராஸ் வந்து நம்ம ஒரு 90ல இருந்து ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். நான் சொல்றது ட்ரீம் 11 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சிஸ்டத்தை வைஸ் பாக்குறப்ப. தென் தஸ்கின் அகமதை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்ணும் போது ஒரு விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா காம்பினேஷன்ஸ், இந்த காம்பினேஷன்ஸோட போறாங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுக்கான ஆப்ஷன் தஸ்கின் அகமதுக்கு வந்துடும், முஸ்டிஃபிகர் ரஹீமோட போடுறதுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு வந்து 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுப்பதற்கு சான்சஸ் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ. செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி ஷோரிஃபுல் இஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தஸ்கின் அகமதுக்கு வந்து பவர் பிளேலேயே வந்து முதல் 10 ஓவர்ல 5 ஓவர் போல் பண்ணிடுவாரு. கிட்டத்தட்ட 30-35 ஓவரோட ஓவரை முடிச்சிடுவாருங்கிற கான்செப்ட்ல சொல்லிடலாம். பட் இந்த காம்பினேஷனோட போனாங்க அப்படின்னா தஸ்கின் அகமது முஸ்பிபுர் ரஹீமனோட டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி தஸ்கின் அகமது அதே நேரத்தில் தன்சித் சாகிப், இந்த 2 பேரும் தான் வந்து இன்சிலா பவர் பிளேஸ்ல போல் பண்ணுவாங்க. முஸ்டிஃபிகர் ரஹீமான் மிடில் ஓவர்ஸ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் வந்து போல் பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ முஸ்டிஃபிகர் ரஹீம் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கும். ஏன்னா அந்த கடைசி கட்ட ஓவர், கடைசி 5 ஓவர்ல 2ங்கிறது 3 ஓவரா கூட ரஹீமுக்கு வந்து முஸ்டிஃபிகர் ரஹ்மானுக்கு வந்து போல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். அதே மாதிரி தஸ்கின் அகமது வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் பேட்டிங்ல வந்தாலும் 15+ ரன்ஸ்ங்கிறது சாலிடா ஒரு ஆடக்கூடியவர். ஸோ அப்படிலாம் பாக்குறப்போ இந்த டீம்ல இருந்து சாகிப் இருந்து 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே. முஸ்டிஃபிகர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ். தென் அதே மாதிரி தஸ்கின் அகமது ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கனாலும் அதே தான், 70ல இருந்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரும். ரிச்சர்ட் ஹுசைன் போத் இன்னிங்ஸ்லுமே நமக்கு வந்து மினிமம் 70 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜான பாயிண்ட்ஸ் வந்து அவர் எடுத்து கொடுத்துருவாரு. மஹமதுல்லாட் இருந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 30 ரன், மேபி செகண்டா பேட் பண்ணும்போது 25 to 30 ரன், அந்த ஒரு கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மெஹதி ஹாசன் மினிமம் 90, மேக்ஸிமம் 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட வரும். முஸ்டிஃபிகர் ரஹீம் இருந்து அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாக 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். தென் பேட்டிங்ல செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சௌமியா சர்கார் அந்த 4 ஓவருக்கு, அந்த 4 ஓவர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவருக்கு வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவாரு. சப்போஸ் அந்த ஒரு விக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 45 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் அவருக்கு வரும். நஜிபுல் ஹுசைன் சாண்டோ இந்த 10ல ஒரு மேட்ச், அது எந்த மேட்ச் தான் சரியா தெரியல. ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு டீம்ல ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த நேரத்துல தான் ஹரிடாய் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ இதுதான் பங்களாதேஷ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ். தென் இந்தியன் டீம் டோட்டலி அன்பிரடிக்டபிள் பிளேயர்ஸ். ஸோ இதுல டாப் 5 பேர் எல்லாருமே கடைசியா கடைசி அந்த 2021 அப்புறம் நினைக்கிறேன் எல்லாத்துக்கிட்டுமே ஒரு 45க்கு மேல ஆவரேஜ் இருக்கு ஓடிஐல. ஸோ எல்லாருமே குவாலிட்டி. அதுல நம்பர் 1 ஓடிஐ பிளேயர் யாருன்னா நம்ம சுமன் கில். ஸோ இந்தியன் டீமோட வைஸ் கேப்டன். இப்படி டாப் 5 பேருமே நல்ல ஒரு ஃபார்ம்ல நல்ல இதுல இருக்கக்கூடியவங்க. யூஸ்வலாவே நமக்கு ரோஹித் சர்மா இப்போ நல்ல ஃபார்ம்ல இப்போ வந்துட்டாரு. லாஸ்டா ஒரு சதம் அடிச்சாரு இந்தியாவில் விளையாண்டப்போ இங்கிலாந்து அகேன்ஸ்டா. ரைட், ஓகே, நல்ல ஃபார்ம், நல்ல டச், எல்லாம் ஓகே. ரோஹித் சர்மா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நல்ல ஆவரேஜ் இருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இன்சியலா அந்த ஸ்விங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் இருக்கக்கூடிய அந்த ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நிறைய விக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப மட்டும் வேணா ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 6 டீம்ல ட்ரை பண்ணிட்டு ஒரு 4 டீம்ல மிஸ் பண்ணா பேரு இந்த ரோஹித் சர்மாங்கிற ஒரு நேமுக்காக கிட்டத்தட்ட எல்லாரும் பிக் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபார்ம் வைஸ் ஆப்போனன்ட் டீம்ல கூடிய ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ஒரு 80-20 அந்த ஒரு 8 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சுமன் கில் நல்ல டச், நல்ல ஃபார்ம். அதான் நான் சொன்ன நம்பர் 1 ஓடிஐ பேட்டர் அவரு தான். ஸோ ஐ திங்க் நல்ல டச்சில் இருக்காரு. நம்ம சுமன் கில் இந்த சீரீஸ்ல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. சுமன் கில் போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஒரு ஆப்ஷன்.
பர்டிகுலர்லி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விராட் கோலியோட ஃபார்ம் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு இந்த சீரீஸ்க்கு முன்னாடி ஆடுறப்போ. இங்கிலாந்து கூட ஆடினப்போ பெருசா ஃபார்ம்ல இல்ல. தென் ஓடிஐல வந்து கடைசி ஓடிஐல ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. அந்த டச் அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுவார்னு எனக்கு தோணுது. போத் இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி ஒரு ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ஸ்கோரை கொண்டு வந்துருவாரு. பேட்டிங் மேபி ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு சதம் கூட காத்துக்கிட்டு இருக்கும் எனக்கு தோணுது. நான் பர்சனலி விராட் கோலிக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்குவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க விராட் கோலிக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இந்த டவுன் அவருக்கு கெட்டியா பிடிச்சிக்கிட்டாருங்க இந்தியன் டீம்ல இருந்து. ஒரு செம்ம நாக்கு ஆடிட்டு இருக்காரு. அவர் பெருசா நம்ம பேசுறதே இல்லை அவரை பத்தி. ஏன்னா எல்லாருமே இவங்களோட பேர் எல்லாமே அடைச்சிருச்சு. ரோஹித் சர்மா, சுமன் கில், விராட் கோலிங்கிற நேம் இவரோட பேரை வந்து டோட்டலா மறைச்சிருச்சு. ஆனா அண்டர் ரேட்டட் பிளேயரா எல்லா மேட்சுமே ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே ஃபேண்டசி டீம்ல வந்துட்டு இருக்காரு. ஓடிஐல அதுவும் இந்த ஸ்லாட் அவர் நிறைய இடத்துல பயன்படுத்தினாங்க. ஓப்பன் பயன்படுத்தினாங்க, 1-down பயன்படுத்தினாங்க, 5th பொசிஷன்ல ட்ரை பண்ணாங்க. எதுவுமே ஒரு செட் ஆகல. அந்த நம்பர் 4க்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபார்ம் வந்து பயங்கரமா வந்துச்சு. எல்லா மேட்சுமே லீடிங் தி ஃப்ரண்ட் நின்னு மேட்சை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவருக்கு இந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஆடிறாரு. ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட் ஏதாவது ஒரு மிஸ் ஷாட் ஆயிதான் கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிடுறாரு. பட் இந்த வேணும் இருக்கிறத விட ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிறப்ப ஸ்பின்னர்ஸ் வச்சு நிறைய ட்ரை பண்ணா கொஞ்சம் ஈஸியா அவருக்கு இருக்கும்னு தோணுது. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ ஐ திங்க் நீங்க 50-50 ஆப்ஸ்ல கொண்டு போயிடலாம்னு எனக்கு தோணுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 35 to 40 ரன்ஸ் வரைக்கும் அவருக்கு வந்துடும். KL ராகுல் அவரோட டவுன் பேட்டிங்க்கு வருவாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க எழுப்புது. என்ன காரணம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஏர்லியரா ஒரு 2 விக்கெட் விழுந்துருதுன்னு வச்சுக்கோமே, உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அக்சர் பட்டேல கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. அப்போ KL ராகுலோட டவுன் வந்து என்ன ஆகும், ஒரு டவுன் தள்ளி போகுது. ஸோ ஹர்திக் பாண்டியா இருக்கக்கூடிய நம்பர் 6க்கு வந்து மூவ் ஆகுது. அந்த அக்சர் பட்டேலும் கொஞ்சம் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஓவர் வரைக்கும் வந்துருது. 35-38 ஓவர் வரைக்கும் வந்துருதுன்னா உடனே என்ன பண்றாங்க, விக்கெட் போடுச்சுன்னா KL ராகுல் ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஹர்திக் பாண்டியாவை ரன்ஸ் ஃப்ளோவை கொஞ்சம் ஹை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹர்திக் பாண்டியாவை ஆட வச்சிடறாங்க. ஸோ இப்போ KL ராகுலோட டவுன் கொஞ்சம் டவுன் த ஆர்டருக்கு போய்கிட்டே இருக்கு. அதுதான் மைனஸ். கடைசி 5 ஓவர் 7 ஓவர் தான் KL ராகுல் ஆட வைக்க போறீங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பா அவர் ஆக்டே ஆக மாட்டார். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. அந்த இடத்துல ரிசர்வ் பந்து ஆட வச்சா மேபி அந்த கடைசி 5 ஓவர் 6 ஓவர் 7 ஓவருக்கு அப்படிங்கிறப்போ அவர் வந்து ஒரு ஹிட்டிங் எபிலிட்டியை காட்டுவார். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவர் அடிச்சு ஆடவர் தான். டெஸ்ட்லயே வந்து முதல் பாலே போய் 6 அடிக்கணுங்கிற எண்ணத்துல போய் ஆடக்கூடியவர் தான் ரிசர்வ் பந்த். ஸோ அந்த கடைசி 5 ஓவர் 7 ஓவர்னா அந்த இடத்துல நீங்க KL ராகுலுக்கு பதில் ரிசர்வ் பந்தி ஆட வைக்கலாங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஐ திங்க் எனக்கும் அது ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அப்போ அவருக்கு வந்து ஒரு 1 டவுனோ 2 டவுனோ தான் ஆப்டா இருக்கும். அந்த இடத்துல முக்கியமான பிளேயர்ஸ் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் அந்த இடத்த கெட்டியே பிடிச்சிட்டாரு, நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி மைனஸ்லாம் அவருக்கு இருக்கிறது அவரோட ஒரு கிரிக்கெட் கேரியருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதாங்க விஷயம். ஆனா எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்து அக்சர் பட்டேல மேல கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு ட்ரை பண்றாங்க. அதை சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சப்போஸ் ஃபெயில் ஆயிருந்தா கூட KL ராகுலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அங்கதான் ஒரு மைனஸா போயிட்டு இருக்கு. KL ராகுலோட ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நமக்கு அவருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட்ஸ், ஒரு 3 விக்கெட் ஒரு ஃபேவரா நீங்க வந்து பங்களாதேஷ்க்கு ஃபேவரா ஒரு டீமை போடுறீங்க, அவங்க வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க, ஒரு 3 விக்கெட் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க போடுறீங்கன்னா அதுல KL ராகுலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. நியூட்ரலான டீமா இருந்துச்சு அப்படின்னா அதுலயுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா தான் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க KL ராகுலுக்கு வந்து நீங்க ஒரு 50-50 இருந்தா, ஏன்னா சேஸ் பண்ணும்போது அந்த டீம்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் ரஹீமோட ஃபேண்டசி வெளியே கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு ஒரு யோசனை, ஸோ கிட்டத்தட்ட ஸ்ரேயஸ் ஐயரை எல்லாருமே வந்து பிக் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு 75 to 80% வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவரை வந்து பெருசா கொண்டாடலையே தவிர அவரோட ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் பர்சனலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் இருக்கு, ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக KL ராகுல ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 30 ரன் அடிக்கிறாரு வச்சுக்கோமே, அதை KL ராகுலும் அடிச்சிடறாரு அப்படின்னா KL ராகுலுக்கு தான் ஃபேண்டசி வேல்யூ அதிகம். அவர் தான் ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவார். ரீசன் விக்கெட் கீப்பர்னு ஒன்று பண்றதுனால. ஸோ நான் பர்சனலி பேட்டிங் பண்ணும்போது ஸ்ரேயஸ் ஐயரை ஒமிட் பண்ணிட்டு KL ராகுலுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா KL ராகுலுக்கு வந்து உள்ள ஆட வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ரன் சாலிடா அடிக்குவார். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்தியன் டீம்ல 2 விக்கெட் கீப்பர் வரைக்கும் கொண்டு போகலாம். பேட்டிங் இந்தியா ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா KL ராகுல், அதே மாதிரி பங்களாதேஷ் டீம்ல இருந்து நீங்க முஸ்தபிசுர் ரஹீம் இந்த காம்பினேஷன்ல கூட ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். பவுலிங் யூனிட்ல வந்து
ஸ்பின்னர்ஸோட ரோல் வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கம்மியாகுங்க. அதை நான் ஆப்ஷன் சைஸ் சொல்றேன். சமி, அசதீப் சிங், ஹர்திக் பாண்டியா அந்த 3 பேருமே மெஜாரிட்டியான ஓவர்ஸ் போட்டுருவாங்க. சமி அவரோட 10 ஓவர், அசதீப் சிங் அவரோட 10 ஓவர், ஹர்திக் பாண்டியா 6ல இருந்து 7 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். மினிமம் ஒரு 6 ஓவர் வச்சுக்குவோம். அந்த 6 ஓவர் யாருக்கு அடிபடும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரவீந்திர ஜடேஜா ஓவர்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர், அதே மாதிரி அக்சர் பட்டேல் ஓவர்ல இருந்து 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் அடிபடும். குல்தீப் யாதவ் மோஸ்ட்லி மினிமம் 9 மேக்ஸிமம் 10 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்லான ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் இவங்களோட ஓவர்ஸ் தான் கொஞ்சம் அடிபடும். அதுல வந்து ஜடேஜா விட்டு சொன்ன மாதிரி ஒரு 8 ஓவரும், அக்சர் பட்டேல் ஒரு 7 ஓவரும், ஜடேஜா வந்து ஒரு 7 ஓவரும் போல் பண்ணுவாரு. அந்த மீதி இருக்க ஓவர்ஸை வந்து ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணதான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆப்பனன்ட்ல லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அக்சர் பட்டேல் ஜடேஜாவோட ஓவர்ஸ்ல கொஞ்சம் கம்மியாகும். ஆனா அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜாவோட கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ அதிகமானவர். எப்ப வேணாலும் அவரை டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணி ஆட வச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இந்தியன் டீமோட காம்பினேஷன். ஸோ இதுல அக்சர் பட்டேல் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிறப்போ அவரை கொஞ்சம் ஆட வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அக்சர் பட்டேலோட டவுன் கொஞ்சம் டவுன் ஆர்டரா தான் இருக்கும். இதே காம்பினேஷனோட தான் ஆடுவாங்க. சேஸ் பண்ணும்போது ஏர்லினா 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா உடனே அக்சர் பட்டேல கொஞ்சம் மூவ் ஆன் கொடுத்து டாப் ஆர்டர்ல ஆட வைப்பாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அக்சர் பட்டேல் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றதை கம்பேர் பண்றப்போ. அதே மாதிரி ஜடேஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா நடந்த இங்கிலாந்து சீரீஸ்ல இந்த கடைசி கட்டத்துல அந்த 42வது ஓவருக்கு அப்புறம் கூட 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ரவீந்திர ஜடேஜாவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவாங்க. செகண்டா போல் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போய்க்கோங்க. முகமது சமி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மினிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு இந்த மேட்ச்ல. அது 5-4 கூட மாறலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா நீங்க முகமது சமிக்கு அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனா கூட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் அவரோட ஃபார்மை ரிட்டைன் பண்றதுக்கான ஒரு மேட்சாகவும் இருக்கும். விக்கெட் ஃப்ளோவும் இன்னைக்கு அவருக்கு வந்து அதிகமா இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா டாப் ஆர்டர்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஐ திங்க் டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் வந்து அவர் அழகா கொலாப்ஸ் பண்ணிடுவார்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. அர்ஷதீப் சிங் கிட்ட இருந்து நம்ம செகண்டா போல் பண்ணும்போது 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மினிமம் 1 விக்கெட் அந்த கான்செப்ட் தான். ஸோ குல்தீப் யாதவ் செகண்டா போல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பாரு செகண்டா போல் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் வரைக்கும் ஒரே எடுப்பாரு. ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட். தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா மினிமம் பேட்டிங்ல வந்து 30 ரன். செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங்க்கு வருவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவங்க டீமோட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. செகண்டா வந்து பேட் பண்ண வராரு, செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா அவருக்கு வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் கிடைக்கிறது கம்மி, பட் பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் அவரு எடுத்துருவாரு. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே வந்து மோஸ்ட்லி சுமன் கில் கேப்டன், அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா கேப்டன், தென் அக்சர் பட்டேல் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ஸ்ல வருவாங்க. மோஸ்ட்லி வந்து பங்களாதேஷ்ல இருந்து பெருசா கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு வரமாட்டாங்க. ஐ திங்க் ஒருத்தரை தவிர மெஹதி ஹாசன் மிராஸ்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. எந்த காம்பினேஷன்ஸ்ல வருவாங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன், சுமன் கில் வைஸ் கேப்டன், இல்லைன்னா சுமன் கில் கேப்டன், ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன் ஸ்மால் லீக்ஸ் வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன், மெஹதி ஹாசன் மிராஸ் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ஸ்ல கூட வருவாங்க. ஸோ இது வந்து இந்த 3 பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்ஸ்க்கு. கிராண்ட் லீக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நான் விராட் கோலியை கேப்டன் ஆப்ஷனா ப்ரிப்பேர் பண்றேன். நான் பர்சனலி அவருக்கு தான் போக போறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா, செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா மேபி ஸ்கோர் லெவல் கம்மியா இருக்கும், ஒரு ஹை ஸ்கோர் அடிப்பாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா விராட் கோலிக்கு நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்துருவேன். தென் அதே மாதிரி முகமது சமி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா வந்து என்னோட கேப்டன் ஆப்ஷனும் அவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன். மேபி மினிமம் 3 விக்கெட்ஸ், அது 5-4 கூட மாறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு முகமது சமிக்கு. பங்களாதேஷ்ல இருந்து ஐ திங்க் பெருசா ஆப்ஷன்ஸ் இல்லைங்க. மெஹதி ஹாசன் மிராஸ், தென் அடுத்ததான் வேணா தஸ்கின் அகமது வேணா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங்ல மட்டும் இல்லாம தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. கிராண்ட் லீக்ஸ் தானே, கிராண்ட் லீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா நீங்க தஸ்கின் அகமது ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.